அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீன ராசிக்கார நேயர்களே, உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. நவம்பர் 30க்கு பிறகு உன் தலைவிதி முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த மீன ராசிக்காருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கு. மீன ராசினுடைய அதாவது ராசி அதிபதியாக குரு பகவான் அமைந்திருக்கிறார். மீன ராசினுடைய நட்சத்திரங்களாக பூரடாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரடாதி ரேவதி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களும் அமைந்திருக்கிறது. இவர்களுடைய அதாவது இந்த மீன ராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அப்படின்னாலே அந்த நாள் முடிவதற்குள்ள தன் வாழ்க்கையவே மொத்தமாவே அழிக்கக்கூடிய மனசுல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதோ இல்லையோ, நம்மளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர்கள் மட்டும்தான் வரும். ஏன்னா இவங்க வாழ்க்கைப்பட்ட கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது புதுசு புதுசா வரும். முக்கியமா தொழிலெல்லாம் தொடங்கிட்டாங்க அப்படின்னாலே அது முழுக்க முழுக்க மிகப்பெரிய உள்ள நஷ்டத்தை மட்டுமே ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இவங்க எல்லோருடைய மனசிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், எப்பயோ மீன் செத்து வாழ்க்கை முழுவதுமா இதாயிடுச்சுங்க, இனி வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையும் இல்லை, வாழ்க்கை மாறுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் என்னாலும் செய்ய முடியாத அளவுக்கு வேதனைப்படக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அந்த அளவுக்கு அதிகம். ஒரு நாள் துன்பப்பட்டா எல்லாரும் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடலாம், வாழ்க்கையா மாத்திரலாம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒரு துன்பம் வருது, கஷ்டம் வருது அப்படின்னா என்னதான் செய்ய முடியும்? நானும் வாழ்க்கை விடிஞ்சிரும், எல்லாருக்கும் ஒரு நாள் காலை பொழுது விடிகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் விடியல் பொழுது இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னும் கிடைக்க மாட்டேக்கே, நானும் தேடி பார்க்குறேனே ஆனா கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுல வேதனைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்ற போதும் சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் நீங்க மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போறக்கூடிய முக்கியமான புதிய தகவல்களும் வந்து சேரும். சரி, இந்த மீனராசினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில், குரு கிரக நிலைகளின் படி பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை ராசியில் ராகு அமைந்திருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி. இவர்கள் அனைவரும் தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய அதாவது சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில கிரக நிலையினுடைய மாற்றத்தின்படி இந்த இடங்கள்ல தான் இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்ற நிமிடம் வரைக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. மீன ராசிக்காரர்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே இனி தொடங்க போகுதுங்க. அது தொழிலா இருக்கலாம், இல்ல வியாபாரமா இருக்கலாம், இல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல உத்தியோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு நல்ல டெவலப் பண்ற கம்பெனில போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையில சேருவதற்காக நீங்க பல வருஷமா முயற்சி பண்றீங்க. அப்படின்ற போது எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா கிடைக்க போகுது. முக்கியமா அதற்கான சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த பிரச்சனைகளுக்குமான தீர்வு மட்டும் இல்லைங்க, இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் முழுக்க முழுக்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்று வாழக்கூடிய நாட்கள் காலங்கள் என்பது வந்துவிட்டது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. இனி தொட்டதெல்லாம் தொடங்க தான் போகுது, பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நாள்ல தொழில கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுது சாமி, நானும் முயற்சி பண்றேன், ஆனா திடீர்னு தொழில நஷ்டம் வந்தது, நானும் ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு இடத்துக்கும் வேண்டிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லைங்களே சாமி அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க நீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் உங்களுடைய போட்டிகள் மொத்தமாக குறைவதோடு புதுவிதமான நீங்கள் ஒரு திருப்பத்தை நீங்க பார்க்க முடியும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரமும் சரி, ஆரம்பித்து லாபமே தராம இருக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலுமே புதுவிதமான முயற்சிகள் மூலியமாகவும் திருப்பத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதே விஷயத்த நீங்களும் பண்ணுவதை விட உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை வச்சு புதுவிதமா பண்றது மூலியமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பணமழை போல உங்களுடைய வாழ்க்கையில கொட்ட போகுது. இனி நீங்க ராஜா போல வாழ்வீங்க இந்த ஒரு விஷயங்கள்ல.
தொழில் இந்த ஒரு விஷயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்த போகுதுன்றது உறுதியாகவே சொல்ல முடியும். ஐயா, உத்தியோகத்துல நாங்க வேலை பார்க்குறேன், வேலை கிடைக்கவும் இல்லை. வேலை பார்க்கக்கூடிய எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல் தான். வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் எல்லா விதத்திலையும் என்னையை தான் குறை சொல்ற மாதிரி தெரியுது. என்னைய எப்படியாவது எல்லாத்தையும் விட கீழே மட்டமா தள்ளணும் அப்படின்றதுக்காக பல நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் யாருக்குமே கெடுதல் பண்ணல. மற்றவங்களுக்கு நான் கெடுதல் பண்ணணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ஆனாலும் கூட அவங்க ஏன் எனக்கு இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை ஏற்படுத்துறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்கி. ஆனா மறுபடியும் மறுபடியும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இப்போ கூடிக்கிட்டே தான் இருக்கு சாமி. என்ன செய்வதுன்னு தெரியல. உத்தியோகம் நல்ல ஒரு சந்தோஷமான வேலையா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கஷ்டத்தை படுறேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படி இவ்வளவு பெரிய துன்பத்தை என்னுடைய வாழ்க்கையில கொடுத்துட்டே இந்த வேலைக்கு வந்துட்டு தப்பா போச்சு. எனக்கு புது வேலை கிடைக்கணும்ன்ற ஆசை, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. இதை விட்டுட்டும் போக முடியல. குடும்பத்துக்குள்ள இதை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் வந்துடுமே. குடும்பத்தினர்களே எல்லாரும் என்னை மதிக்காம போயிடுவாங்களே. அவங்களுடைய சாப்பாடுக்காக நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அதுவும் என்னால செய்ய முடியாம போதுமே. கடன் பிரச்சனையா இருக்கு சாமி, அதுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு மீனராசிக்காரர்கள் புழம்பாத நாள் இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு உத்தியோகம் உங்களுக்கு ஏற்றதாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லை, நீங்க இப்ப பாக்குறத விட பல மடங்கு சம்பளத்துல ஒரு உத்தியோகத்துக்கு நீங்க செல்வதற்கான ஏற்ற காலங்கள் வரும். அதற்காக நீங்க இந்த ஒரு வேலையை விட்டுட்டு அந்த ஒரு வேலைக்கு தேடக்கூடாது. இதுல இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கான அந்த பலனே கிடைக்க போகுது. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேலையே கிடைக்கலனாலும் கவலை தேவையில்லைங்க. உங்களுடைய முயற்சிங்கிறது அரசாங்க உத்தியோகம் கூட உங்களுக்கு கிடைக்க வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியுங்க. குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். மீனராசிக்காரர்கள் ஒண்ணு பேசுவாங்க, குடும்பத்தார்கள் தவறா ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டையை போட்டுருவாங்க. என்னடா இது, நம்ம ஏதோ ஒண்ணு பேச இவங்க ஏதோ ஒண்ணு நினைக்க புரிய, இதனால ஒரு பிரச்சனை வந்து குடும்பமே ரெண்டாயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு மனவேதனை தவிச்ச இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்ப பிரச்சனை அப்படின்றது முழுவதுமாக நீங்க போகுதுங்க. இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நீங்கள் குடும்பத்தாளான விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய குடும்பத்துல நன்மைகளும் மாற்றம் மட்டும் நிகழப்போகுது. இனியும் நீங்க குடும்பத்தார்கள் நினைச்சோ இல்ல குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நினைச்சோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசிக்காரர்கள். வெளியூர் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் சாதகமாக இருக்க போகுது உங்களுக்கு. ஆனா உடல் ஆரோக்கியத்தை நீங்க சரியான முறையில் பார்த்துக்கோங்க. வெளியில் போகக்கூடிய நபர்கள் திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் நடக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த முகூர்த்தத்துல திருமணம் நடந்திருக்கும். ஆனா நடக்கவில்லை என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா திருமண பாக்கியம் என்பது அமைய போகுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு. குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயம் குழந்தை என்பது கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. செல்வ பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும். கடனாளிகள் யாரும் இனி உங்களுடைய பக்கமே வரமாட்டாங்க. ஏன்னா மொத்த கடனும் தீர்வதற்கான நேரம் என்பது வந்துருச்சு. ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதுங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வருகின்ற காலங்களில். அதனால நீங்க ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா பண்ணுங்க. ஆனா முக்கியமா சொல்லணும்னா அதுல நீங்க முக்கியமா அதுல பண்ணக்கூடிய விஷயங்கள்ல யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்றத நீங்க பண்ணாதீங்க. அது முற்றிலுமான மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துரோகிகளை பார்த்துட்டீங்க. இனியும் அந்த ஒரு விஷயம் செய்யாம இருக்கணும். மற்றவங்க சொல்றாங்கன்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்ன்றதோ அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்க அப்படி பண்ணீங்கன்ற போது சரியானதாக மாறும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. மீனராசினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்குமான தீர்வு கிடைக்கும். ஒரு சில துன்பங்களும் சேர்ந்து இருக்க போகுது. முழுக்க முழுக்க நீங்க சரியான ஒரு பாதையில போறீங்க. கவலைப்படாம நம்பிக்கையுடன் கட்டாயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி துன்பங்கள் நீங்கி நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் இவருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். விருப்பம் இருக்கும் நபர்கள், வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கை இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக காத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.